குடிகாரன் கோபால் வண்டியில மாட்டினாண்டி. அப்படி சொல்லாத, வண்டி கோபால இச்சிச்சு பாலா போனவன் ஏத்திட்டானடா கோபாலு. விடாதடா, 5-10 பீராயலாம். என்னடா 5-10 பீராயிருது? ஏன் எங்க உயிர்னா அவ்வளோ லேசா? 5000-10,000 பீராயினு சொல்றா. இங்க அவரே வந்து விழுந்தாரு சார். அவர்தான் அடிப்படலன்னு சொல்றாருல்ல. தண்ணி அடிச்சு வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டு இப்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துக்குதுன்னு பாத்தீங்களா? எவன் வந்தாலும் இங்கிருந்து நீ 1 இன்ச்சு வர முடியாது, தெரிஞ்சுனியா? கிளம்பு. இவன் ஒரு வழி சொல்லிட்டு போடா. அவனை போக சொல்லு. என்னடா இச்சதுக்கு துட்டி காட்டா என்ன அடியா? டேய், உனக்கு அடிப்படல போடா. போங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம அண்ணத்து மேல கைய வச்சான், விடாதீங்கடா அவனை. டேய் பாத்தீங்கன்னு கேக்குறானுங்களா? மூஞ்ச பேத்தினானுங்க பாரு. டேய் குரு, டேனியன் மேட்ச்டா இன்னைக்கு. இந்தியாவுக்கு ரொம்ப குரூஷியலான மேட்ச்டா. போலாம்டா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரல ப்ளீஸ். பாடாப்பட்டு பாஸ் ஏத்திருக்கோம். நான் வரலன்னு சொல்றேன்ல. டேய், நீ வந்தாதான் கேலரியா கலக்கட்டும். வாயேண்ணா. டேய், என்ன விட்டுருங்கடா. என்ன பண்ண போற சாயந்தரம்? இவங்கிட்ட ஏன்டா கேக்குற? இவன் ப்ரோகிராம் ஜேகே கிட்ட தான் கேக்குறேன். மெதுவா. இந்த வீட்ல ஜேகே பேர் வரக்கூடாது. சரி கிளம்பு. நல்ல மேட்ச், நீ மிஸ் பண்ண. கிளம்புங்கடா. குரு போடா போடா. அம்மா பசிக்குது. அம்மாவும் அப்பாவும் முருகன் மாமா வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க, சாப்பிட்றேன். இல்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். குரு, உனக்காக தான் எடுத்து வச்சிருக்கு, அம்மா சொல்ல சொன்னாங்க. நமஸ்காரம். உங்களை தேடிட்டு தான் உங்க ஆத்துக்கு போனேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னா. திருப்பதில இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் தம்பி. சரி. நேரம் உங்களை பார்க்க தான் வர்றேன். நீங்க சொன்னபடி குருமூர்த்திங்கிற பேருக்கு ஏழுமலையான் சன்னதியில அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பைசா காசு கூட வாங்காம என் பொண்ணு கல்யாணத்துக்கு கச்சேரி பண்ணி கொடுத்தேன். அதை என்னைக்கு மறக்க மாட்டேன். பரவாயில்ல சாமி. குருமூர்த்திங்கிறது யாரு? உங்க கூட பிறந்தவாளா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். பயந்துட்டியா? पहुंच पो। आओ 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 मेरे दोस्त जेके। बहुत खुश हो गया तेरे मिलके। हाँ। என்ன விஷயம் சட்டர்ஜி? ஜேகே தாமோதரன் ஒரு ஆளு. 5 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடையில பெஞ்சு தொடச்சிட்டு இருந்த பையன் இன்னைக்கு ஆளுங்கட்சி ரவுடி. என்னைய தாண்டணும்னு பாக்குறான். எனக்கு எந்த உதவியும் பண்ணல. நானா போய் 2 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்தேன். துட்டை வாங்கிட்டு தொந்தரவு பண்றான் ஜேகே. என் பிரியத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஜேகே. இப்ப என்ன சொல்றான்? அவன் கூப்பிடுறான் ஜேகே. நம்ம கூட்டா தொழில் பண்ணுவோம், நீ நேரா கூட வர வேண்டாம், என்ன ஏதுங்கிற விவரத்தை ஜேகே கிட்ட சொல்லி அனுப்புறேன், அவனை வர சொல்லுங்கிறான். சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. போ, சந்தேகத்தோடு போ. டீல் கரெக்டா இருந்தா மேல பேசு, இல்லைன்னா நீயே ஹேண்டில் பண்ணிக்க. எங்க? நாளை காலையில லக்கஃபேல. எல்லாமே பிராண்ட் நியூ பைக் டா. ஷோரூம்ல குதிரை மாதிரி நிக்குது. நம்ம ரோட்ல ஓட்ட மனசே வராதுடா. குரு ஜெய்கேடா. ஏய், தர்மா கிட்ட சொல்லி அட்டெண்டன்ஸை கரெக்ட் பண்ணிடுங்க. ஜேகே,
நீ பைக்கை பார்த்தியா? குண்டுராவ் கிட்ட சொல்லி கலரை மாத்திட்டேன். செக்ஸி கலர் தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் ரெட். நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஜெயிக்க. வீட்டில் திட்டினாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாவும் அம்மாவும் தேவோட கச்சேரிக்கு போயிருந்தாங்க. கச்சேரியா? அவன் எப்படி பாடுறான்? பிரமாதமாக பாடுறான். அப்படியா? குண்டுராவ் கூட கச்சேரிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் கூட ஒரு தடவை அவன் பாடுறதை கேட்கணும்னு நினச்சேன். எங்கே நம்ம ஆளுனாலே அவனுக்கு அலர்ஜி. குண்டுராவ் ஃபீஸ் கட்டிட்டானா? கட்டியாச்சு. நீ தேவ் மட்டும் கட்டினா போதும் ஜெயிக்க. எனக்கு கட்ட வேண்டாம். அப்பா கண்ணா பண்ணு கத்துறாரு. நான் உள்ளே போன 3வது நிமிஷம் நீ உள்ள வா. நான் உட்கார்ற டேபிள்ல இருந்து 4வது டேபிளில் நீ உட்கார். உடம்பு ஸ்டீல் மாதிரி. எனிதிங் எல்ஸ் மேடம்? என் பேரு தாமோதரன். தெரியும். உன் பலம் உனக்கு தெரியல ஜேக்கு. உன் மதிப்பு உனக்கு தெரியல. அந்த சட்டர்ஜி இருக்கானே, உன்னை வச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா உனக்கு தரான். உயிருக்கு ஆபத்தான இடத்துல எல்லாம் ஒன்னை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிறான். உன்னையும் உன் ஆட்களையும் அவன். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. எனக்கு நீ வேணும் ஜேகே. உன் புத்தி, உன் படை, உன் பலம் எல்லாம் எல்லாம் எனக்கு வேணும். உனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்னு கேட்டேன். என்னவெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. பொம்பளை பிடிக்காது, பணம் பிடிக்காது, வசதி பிடிக்காது, பங்களா பிடிக்காது. இதெல்லாம் பிடிக்கணும் ஜேகே. இதெல்லாம் அனுபவிக்கணும். இதெல்லாம் உனக்கு கிடைக்கல, நான் தரேன். எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டா? ஏன் முடியாதுன்னு சொல்ற? என்ன காரணம்? நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், விசுவாசம், நன்றி. சட்டர்ஜியை விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னா உன்னையும் ஏமாத்திட்டு போகலான்னு ஒரு நாள் தோணும். மனசு இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கும். ஜேகே ஒரு நன்றி கிட்டவங்கிற பேர் தான் மிஞ்சம். இதுதான் உன் முடிவா? ஆமா. எனக்கு நீ வேலை பேசாத. ஜெகே, அப்படி போடாங்க, சுடுங்கடா. எதுக்குடா பிள்ளை பெக்கிறது? இவன் தான் என் பிள்ளைன்னு கர்வமா எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. இதெல்லாம் காட்டுற மாதிரியா இருக்கு? பகலெல்லாம் வெட்டு குத்துன்னு அலையிறது, ராத்திரி வந்தா கட்டு போடுறது, கழுவுறது, எல்லாம் தலையெடுத்துடா, தலையெடுத்து. பஸ்ஸா இது? பாலைவனடா இன்னைக்கு. ஹலோ, எங்க போறீங்க?
எங்க வீட்லயே கேட்க மாட்டாங்க எங்க போறீங்கன்னு, போகும்போது எங்க போறீங்க கேக்குறான் பாரு. டிக்கெட் வாங்காதவங்களாம் டிக்கெட் வாங்கிடுங்க, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ண போறேன். ஆமா, பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி க்ளோஸ் பண்ண போறாராம். க்ளோஸ் பண்ணியா? எவ்வளவு நேரமா வண்டி ஓடுறான் பாரு. விசில குடியா. ஏய் சூப்பரா குத்தாரா ஒரு விசிலு. நம்ம ஐயா குத்த விசிலுக்கு ஒரு ஓ போடு. விசில சத்தரலாண்டா. இப்ப பிரேக்கர் சேர நம்ம டிரைவர் மாமா அவருக்கு ஒரு ஓ போடுங்களா. யோ சும்மா இருங்கப்பா. தொண 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 கலாட்டா பண்ணிக்கிட்டு. டேய் டிரைவர் மாமா கோபப்படுறாரா? அவரே கோபப்படுறாரா? கேட்டுருவோம். ஓடு மண்டி விசாரணை. டேய் ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா. நடத்துனாரு அங்க நடக்கிறாரு, ஓட்டுனாரு நான் உட்காந்து நிக்கிறாரு ஓடாம. நக்கல் தானே இவரு உடம்புக்கு ஓடுறதா? டேய் கோவம் வருதுப்பா. கண்ணு கூட செவுக்குதுப்பா. கண்ணெல்லாம் துடிக்குதுப்பா. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்ணு இவருக்கே பாட்டா? ஏண்டா பீச்சுக்கே சுண்டலா, வீரப்பனுக்கே சந்தனமா, மாத்திரைக்கே ஜுரமா? ரியாக்ஷன் மாத்து பார், ரியாக்ஷன் மாத்து பார். இவ்ளோ ரியாக்ஷன் கொடுத்த நம்ம டிரைவர் மாமாவுக்கு ஒரு ஓ போடு. அப்பா இவன் எனக்கு என்ன காவல்காரனா இல்ல அடியாளா? யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கத்தி எடுத்துட்டு பாஞ்சிடுவானா? அப்படி என்னடி சொன்னாங்க? குண்டன்னாங்க, அவ்வளவுதான். ஆமா நான் குண்டன் தான். அதுக்காக இல்ல அப்பா, நான் சொல்றது கே. சும்மா பேசல. நான் உனக்கு 1000 தடவை படிச்சு சொல்லிருக்கேன். வன்முறை தப்பு, இதனால எந்த விஷயத்தையும் தீர்க்க முடியாது. நான் ஜேகேவோட புள்ளங்கிற மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்ட. நான் உன்னை மாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்டா. ஆனா உன்னை மாத்த முடியாதோங்கிற கவலை எனக்கு கொடுத்துட்ட நீ. என் பையனை எடுத்துட்டு போய் உங்க அப்பா ரவுடியா வளர்க்குறான், தப்பான விஷயத்துல ஈடுபடுத்துறான். ஜேகே நீ பண்றது தப்புடான்னு சொல்றதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன். நீ எனக்கு கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன். உனக்கு கோபம் வந்தா என்னடி? என் நெஞ்சில மிதி. ஒண்ணு பெத்தேனே அது தப்பு, ஒண்ணு வளர்த்தேனே அதுவும் தப்புன்னு ஏத்துக்கிறேன்டா. அப்பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? இப்படி அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறியே. என் பையன் ஒரு நாளும் அப்படி கூப்பிட்டது இல்லைடா. வேண்டாம், அவன் அப்படி கூப்பிட்டா எனக்கு அவமானமா இருக்கும். என்னங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கிடந்து வேதனைப்படுறீங்க? இவனுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்து, கிட்டாரை கத்து கொடுத்து, கவிதை எழுது, கச்சேரிக்கு போ, இப்படி எல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்தினது நல்லவனா மாத்துறதுக்கு தாண்டி. அவன் உடம்புல ஓடுற அந்த ஜேகே ரத்தத்தை மாத்துறதுக்கு தான். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் பாழ் பண்ண மாட்டேன். என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுடா. நான் ஒரு தவமா நினைச்சுதான் உன்னை வளர்த்துட்டு வரேன். என்ன புரிஞ்சுக்கடா. மேகா லிசன், நேத்துக்கு தேவ ஒரு பாட்டு பாடணும். 4 வரி யாரோ அவளுக்குன்னு ஆரம்பிக்கும். கனவு காதலிய பத்தி பாட்டு. நைட்டு முழுக்க தூங்கவே முடியலடி. ஏய் லவ் பண்றவன் தான் அப்படி பாட்டு எழுத முடியும். தேவி யாராவது லவ் பண்றானா? யாருக்கு தெரியும், சொல்லவே மாட்டேங்கிறான். ரொம்ப ரகசியமா வச்சிருக்கான். நித்யா அங்க பாரு, தேவ் உட்கார்ந்திருக்கான். அவன் கையில வச்சிருக்கிறது அந்த பாட்டு டைரி தானே? கரெக்ட் அதே டைரி தான். அதுல பாட்டு மட்டுமா இருக்கும்? அவன் லவ் பண்ற பொண்ணோட பேரும் கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் வெயிட், அவன் யாரை லவ் பண்றான்னு தெரிஞ்சாவணும். இது பிடி. மேகா விடாத. ஹாய் தேவ். ப்ளீஸ் மேகா, மேகா ப்ளீஸ். ஆமா அப்படியா? ஓ படிச்சிட்டு தந்துறேன். என்ன மேகா சொல்றது கேளு குடு ப்ளீஸ். நோ நோ தரமாட்டே. ப்ளீஸ் நோ நோ ப்ளீஸ் நோ. மேகா கொடு. நோ வே. அது உனக்கு இல்ல, வேணா கொடு. வெறும் பாட்டு புத்தகம் தானே? அது வெறும் பாட்டு புத்தகம் இல்ல. பின்ன என் மனசு. உன் மனசு நான் திறந்து பார்க்க கூடாதா? பார்த்தா தப்பா? இப்ப வேணாம். ஏன்? பார்த்துட்டு பிடிக்கலனா? என்ன சொல்ற? பாதி பாட்டு தான் எழுதியிருக்கேன். படிச்சுட்டு பிடிக்காம போச்சுன்னா முடிச்சிடுறேனே ப்ளீஸ். தேங்க்ஸ். தேவ், நீ யாராவது லவ் பண்றியா? சொல்லாம நான் விட மாட்டேன். உன் வாயாலே சொல்ல வைப்பேன். கிளம்பலாண்டி. அந்த வார்டன் பேய்க்கு தெரிஞ்சதுன்னா ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடும். இன்னியோட 4வது தடவையா நம்ம செவரடி குதிக்கிறோம். ஏய் சும்மா இரு. அப்புறம் சொல்லு மேகா, தேவ் சொன்னானா இல்லையா? கடைசி வரைக்கும் சொல்லல. நானும் எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்கலப்பா. அவன் அவ்வளோ கேட்டும் சொல்லனா அந்த லவ்வுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு பாத்தியா? அதானே.
யாரோ ஒருத்தி சம் வெரி லக்கி கேர்ள் அவன் மனசுல இருக்கா. நான் விட மாட்டேன். அவன் வாயாலே சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். எவ்வளவு சாஃப்டா லவபிளா போய்த்திக்கா கூட கைஸ் இருக்காங்கல்ல. அந்த குரு இருக்கானே, ஐயோ எப்ப பார்த்தாலும் சண்டை கலாட்டா, சரியான ரோக்பா. உனக்கு எப்ப பார்த்தாலும் அவனை குத்த சொல்றதுதான் வேலை. உனக்கு தெரியாதுடி, நீ ரெஸ்டாரண்ட்க்கு வரல. ரியல் மாஃபியா கை தெரியுமா? ஆமாண்டி, அவன் முரணன் தான். ஆனா அவனை பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியாது. அவன்கிட்ட நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்னொரு பக்கமும் இருக்கு. குரு இஸ் an excellent dancer. இத்தனை வருஷமா நம்ம இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன் எல்லாத்துலயும் அவன் தான் ஃபர்ஸ்ட். எப்படி ஆடுவான் தெரியுமா?